ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நன்றி பலியாக வசுமதி பாலச்சந்தர், அமலோற்பம் மீரி குடும்பத்தார், ஆண்டனி லில்லி குடும்பத்தார், ரோசி கருணாகரன் குடும்பத்தார், டான்சினா டென்னிஸ் குடும்பத்தார், மெர்டித் ஆண்டலின் குடும்பத்தார், லூயிஸ் குடும்பத்தார், ஜேவியர் அகஸ்டின் பிரேமா சேவியர் குடும்பத்தார், சாவியோ வெண்ணிலா குடும்பத்தார், ஆரோக்கிய ராஜ்ய பிரீத்தி குடும்பத்தார், பேபி தாமஸ் குடும்பத்தார், சரளா அகஸ்டின் குடும்பத்தார், அசும்ஷியா கிறிஸ்பின், அனிதா விஜயன் தங்களுடைய பிறந்த நாளை ஆண்டு விழாவை கொண்டாடும் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்துக்கும் நன்றியாகும். மேலும் சார்லஸ் உமா குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்துக்கும் நன்றியாகும். இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக திலீப் குமாரும், மேலும் மரித்த கிறிஸ்டினால், லோகேஷ் கிருஷ்ணன், வியாகுலம், டேவிட் ராஜ், அமுல் ராஜ், ஜெரி மார்ஷல் முதல் ஆண்டு நினைவு இவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் உத்திரிக்க ஸ்தலத்தில் உள்ள யாரும் நிறைய ஆத்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. புதிய பூமியை பருப்பாட்டு பாடிவா, புனித நாளிலே இறை மாட்சி காணவா. புதிய பூமியை புது பாட்டு பாடிவா, புதின நாளிலே இறை மாட்சி காணவா. வானிலே கோலமாய் வான தூதர் பாடவே, பூவிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். வானிலே கோலமாய் வான தூதர் பாடவே, பூவிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். விண்ணோரெல்லாம் கொண்டாடவே இந்நாளையே பொன்னாளென மன்னோருமே மறைவாழ்வு தேடும் நாம் எல்லோரும் ஜீவ ஊற்று இயேசுவா, நாடி வாழ்வு தியாகமாக்குவோம். மறைவாழ்வு தேடும் நாம் எல்லோரும் ஜீவ ஊற்று இயேசுவா, நாடி வாழ்வு தியாகமாக்குவோம். வானிலே கோலமாய் வான தூதர் பாடவே, பூவிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். வானிலே கோலமாய் வான தூதர் பாடவே, பூவிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். சங்காகியே பண்பாடுவோம், சங்கீதத்தால் ஒன்றாகுவோம். இறைவாக்கு கூறும் வாழ்வு தேடி மானிடத்தின் ஜீவனாடி நாதன் இயேசு பாதை செல்லுவோம். இறைவாக்கு கூறும் வாழ்வு தேடி மானிடத்தின் ஜீவனாடி நாதன் இயேசு பாதை செல்லுவோம். வானிலே கோலமாய் வான தூதர் பாடவே, பூவிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். வானிலே கோலமாய் வான தூதர் பாடவே, பூவிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. あ ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, புலர்ந்திருக்கிற புத்தாண்டின் இம்முதல் நாளின் முதல் மணி நேரங்களை இறைவனோடு இறை பிரசன்னத்திலே அவரது அருளை ஆசீரை பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி உங்களோடு பயணிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நாம் கொண்டாடும் இந்த திருப்பலி நமது குடும்பங்களில், தனி மனித வாழ்வில், நமது உள்ளங்களில், இல்லங்களில், சமூகத்தில், உலகில் அமைதி நிலவிட வேண்டும் என்று சிறப்பாக இறை வேண்டல் செய்ய ஆண்டின் முதல் நாளில் உலக அமைதி நாளை நாம் கொண்டாடும் வேளையில் இந்த முதல் நாளின் இறைவனின் தாய் அன்னை மரியா என்கிற பொருளிலே சிந்திக்க, தியானிக்க நம்முடைய தாய் திரு அவை நம்மை அழைக்கிறது. இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த ஆண்டு முழுவதும் அந்த அன்னை நம்முடைய வாழ்க்கையில் உடன் பயணிக்கிற தாயாக, அந்த அன்னையினுடைய அரவணைப்பிலே நாம் வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் இறை வேண்டல் செய்வோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்களை, மனித பலவீனங்களை, குற்றம் குறைகளை எல்லாம் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை கொண்டாட நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும், சொல்லாலும், செயலாலும், கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு இறைவனாய் தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடம் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை: ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்களுக்கு என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசீர் வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை: கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. எமக்கு ஆசி வழங்குவீராக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கரை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக.
இரண்டாம் வாசகம். கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசங்கள் 4 முதல் 7 வரை. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என்ன கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமுறை பலை வகைகளில் முற்காலத்து இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 16 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
டிசம்பர் மாதம் 31ஆம் நாள் தூங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு இளைஞன் பிறக்க இருக்கிற புதிய ஆண்டிலே கடவுள் எனக்கு என்னென்ன செய்ய வேண்டும், கடவுளே இதை செய், அதை செய், இப்படி செய், அப்படி செய் என்று சொல்லி ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அதை கேட்ட அவனுடைய தாய் சொன்னார், மகனே, நீ கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று வழிமுறைகளை சொல்ல தேவையில்லை. நாளை காலை எழுந்து உன்னுடைய கடமைகளை செய்ய வழக்கம் போல செல் என்று சொன்னார். இறை இயேசுவிலே அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் புலர்ந்திருக்கிற இப்புதிய ஆண்டில் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கும் உங்களது குடும்பத்தினருக்கும் நமது மாநிலத்திற்கும் நமது நாட்டுக்கும் உலகுக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் குறைவின்றி பெறுகிற, நிறைவாக பெறுகிற ஆண்டாக அமைய வாழ்த்தி உங்களுக்காக இறை வேண்டல் செய்கிறேன். கடவுள் இன்னும் ஒரு ஆண்டை நமக்கு பரிசாக தந்திருக்கிறார். கடந்த ஆண்டு நம்மோடு வாழ்ந்தவர்கள், கடந்த ஆண்டு புத்தாண்டை நம்மோடு கொண்டாடியவர்கள் சிலர் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் கடவுள் தன்னுடைய இரக்கப் பெருக்கினால், பேரன்பினால், கனிவிரக்கத்தினால் இந்த புதிய ஆண்டை நமக்கு பரிசாக, கொடையாக தந்திருக்கிறார். பாஸ்கா திருவிழிப்பிலே பாஸ்கா திரியில் ஆண்டை குறிக்கிற போது காலங்கள் அவருடையவை, யுகங்கள் அவருடையவை என்று சொல்லி அருட்பணியாளர் அந்த பாஸ்கா திரியிலே அந்த ஆண்டை குறித்து எழுதுகிறார். ஆம், காலம் என்பது கடவுளுடையவை, காலம் என்பது கடவுளுக்கு சொந்தமானது. காலங்களை கடந்தவர் கடவுள். அந்த கடவுள் நம்மீது கொண்ட பேரன்பினால், கனிவிரக்கத்தினால் இந்த ஆண்டை, இன்னும் ஒரு ஆண்டை நம் வாழ்விலே கூட்டி கொடுத்திருக்கிறார், சேர்த்து கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த ஆண்டிலே அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு சொன்னது போல, எழுந்து உன் கடமையை செய். இதுதான் இந்த ஆண்டிலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது. இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார். பின்பு அவர்கள் அக்குழந்தையையும் அதன் தாயையும் வணங்கி, இடையர்கள்
தங்களுக்கு சொன்னவை குறித்து வியப்படைந்தனர். தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் அங்கேயே தங்கிவிடவில்லை. தங்களது கடமையை, அடுத்த நாள் ஆட்டுக்கிடையை, ஆட்டு மந்தையை மேய்க்க வேண்டிய தங்களது கடமைகளை செய்ய இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டே சென்றார். அன்னை மரியாவும் தன்னுடைய கடமையை செய்தார். அன்னை மரியா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். நற்செய்தியில் நாம் காணும் இவர்களெல்லாம் தங்களது கடமையை, தங்கள் கடமையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாமும் இந்த புதிய ஆண்டிலே நமது வாழ்வின் கடமைகளை தொய்வின்றி தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்வோம். இன்றைக்கு இயேசு குழந்தை பிறந்த 8ஆம் நாள். முன்பெல்லாம் இதை 8ஆம் திருநாள் என்று சொல்வார்கள். யூத வழக்கப்படி குழந்தை பிறந்த 8ஆம் நாள் குழந்தைக்கு பெயரிட வேண்டும். அந்த வழக்கத்தின்படி அல்லது நம்முடைய பழைய ஏற்பாட்டு காலத்திலே பெயரிடுதல், ஒருவருக்கு பெயரிடுதல் என்பது அவருக்கு புதிய அழைப்பை, புதிய பணியை, புதிய வேலையை, அவர் வாழ்க்கையில் செய்ய வேண்டியவற்றை குறித்து காட்டுவதாக அமைகிறது. இங்கே இந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுகிறார்கள். இயேசு என்கிற பெயரின் பொருள் மக்களை பாவத்தினின்று மீட்பவர். இயேசு என்கிற பெயர் நம்மை, அவரது மக்களாகிய நம்மை பாவத்திலிருந்து மீட்கிறவர். இயேசு என்கிற பெயருக்கு விண்ணவரும் மன்னவரும் மண்டியிட்டு வணங்குவர் என்று பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமடலிலே பவுலடியார் 2வது பிரிவிலே 10வது இறை திருவார்த்தையிலே சொல்லுகிறார். இயேசு என்கிற பெயர் நம்முடைய பாவங்களை போக்கும், நம்முடைய சாபங்களை நீக்கும். இயேசுவினுடைய பெயரை நாமும் தாங்கி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற அவரது பெயரில் தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறோம், அடையாளம் காட்டப்படுகிறோம். இயேசுவின் பணி நம்மை பாவத்தினின்று மீட்பது என்றால், நாமும் பாவத்திலிருந்து மீண்டவர்களாக புதிய வாழ்வை, புண்ணிய வாழ்வை வாழ்கிறவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்து கொள்ள இந்த நாளில் நாமும் நம்முடைய சிந்தனைகளில் உள்ளிருத்துவோம். ஆண்டின் முதல் நாளை உலக அமைதி நாளாக இந்த உலகம் தாய் திரு அவை கொண்டாடுகிறது. கடந்த 58 ஆண்டுகளாக இந்த நாளுக்கென திருத்தந்தையர்கள் சிறப்பு செய்தியை வழங்குகிறார்கள். உலக அமைதிக்கான செய்தி.
இந்த ஆண்டு நம்முடைய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒருவர் ஒருவரை மன்னிக்கவும் உமது அமைதியை எமக்கு தாரும் என்று இரு கருத்துக்களை இணைத்து நம்மை உலக அமைதி நாளிலே சிந்திக்க அழைக்கிறார். போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையில் திருத்தந்தை சொல்வது போல மூன்றாம் உலகப் போர் என்பது ஒரு நேரத்திலே ஒரு நாட்டிலே அல்லது இரு நாடுகளுக்கு இடையே நடப்பது அல்ல, மாறாக மூன்றாம் உலகப் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. ரஷ்யா யுக்ரைனிலே தொடர்ந்து மத்திய தரைக்கடல் நாடுகளிலே போர். இப்படி போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற வேளையில் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பதை அழைப்பாக இந்த யூபிலி ஆண்டின் அமைதி நாளிலே திருத்தந்தை தருகிறார். நம்முடைய பேராயர் யூபிலி ஆண்டை தொடங்கி வைத்த போதும் நேற்று இரவும், அதாவது இன்று அதிகாலையும், லேவியர் புத்தகத்தின் 25வது பிரிவை நாம் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். லேவியர் புத்தகம் 25வது பிரிவை வீட்டிற்கு சென்று மெதுவாக வாசித்து தியானிப்போம். யூபிலி ஆண்டிலே என்ன செய்ய வேண்டும் என்பது விரிவாகவும் விளக்கமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஒருவரை மன்னிப்பது என்பது அதிலே மிக முக்கியமான அழைப்பாக அம்சமாக அமைந்திருக்கிறது. ஒருவர் ஒருவரை மன்னிக்கிற போது அங்கே அமைதி இருக்கும். அதுவும் திருத்தந்தை சொல்லுகிறார், இறைவா உமது அமைதியை எமக்கு தாரும். உயிர்த்த இயேசு தோன்றிய போதெல்லாம் அவர் சொன்னது உங்களுக்கு அமைதி உண்டாகுக. அவர் இன்னும் சொல்லுகிறார், இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நமக்கு தருகிற அமைதியின் அரசர், பிறந்திருக்கிற குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் நம்முடைய குடும்பங்களிலும் இந்த அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் இந்த ஆண்டு முழுவதும் பேராராய் பெருக்கெடுத்து ஓட, தங்கு தடையின்றி ஒவ்வொரு நாளும் பொங்கி வழிய அருள் புரிய குழந்தை இயேசுவிடம் இன்று சிறப்பாக மன்றாடுவோம். அமைதி எங்கே இருக்கிறது என்பதை ஓவியமாக வரைய வேண்டும். அமைதி பற்றிய ஓவியத்தை, சிறப்பான ஓவியத்தை வரைபவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு என்று அறிவிக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஓவியருடைய ஓவியம் முதல் பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ஓவியம் இதுதான். அடர்ந்த காடு, ஓங்கி வளர்ந்து நிற்கிற மரங்கள், கடுமையான கொடிய விலங்குகளின் இரைச்சல், காரிருள், பேய் மழை, புயல் காற்றடிக்கிறது. அந்த காட்டிற்கு, இப்படிப்பட்ட சூழலுக்கு இடையே ஒரு மரத்தின் பொந்து
அந்த மரப்பொந்திலே ஒரு தாய் பறவை, அந்த தாய் பறவை தன்னுடைய சிறகுகளுக்கு அடியிலே தனது குஞ்சு பறவையை, சிறிய பறவையை வைத்திருக்கிறது. அந்த குஞ்சு பறவை, சிறிய பறவை அமைதியாய் நிம்மதியாய் உறங்குகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண்டின் முதல் நாளிலே தாய் திரு அவை இன்னொரு பரிசையும் நமக்கு தருகிறது. அதுதான் அன்னை மரியா. அன்னை மரியா கடவுளின் தாய் என்று கொண்டாட இந்த முதல் நாளிலே, இந்த அன்னையினுடைய அரவணைப்பிலே நாம் ஆண்டு முழுவதும் வாழ்ந்திட வேண்டும். அவருடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் இருந்திட வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாவை இந்த தாய் திரு அவை ஆண்டின் முதல் நாளிலே நாம் கொண்டாட வேண்டும். அவரது தாய்மையை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியா கடவுளின் தாய் என்பதை எலிசபெத் அம்மாளை சந்திக்க கன்னி மரியா ஐங்கரீம் என்கிற ஊருக்கு விரைந்து சென்று, காடு மலையெல்லாம் கடந்து விரைந்து சென்று அவரை சந்தித்த போது அவருடைய உள்ளத்திலே, அவரது உதிரத்திலே, கருவிலே இருந்த குழந்தை பெருமகிழ்ச்சியால் அக்களிப்பால் துள்ளியது. அப்போது அவர் சொன்னார், என்னுடைய கடவுளின் தாய் என்னிடம் வர நான் எத்தனை பேறு பெற்றவள். அன்னை மரியா கடவுளின் தாய் என்பது யாரோ மனிதர்கள் சொன்னது அல்ல, விவிலியத்திலே நமக்கு சொல்லப்படுவது. இதை சொல்வதற்கு முன்னால் எலிசபெத் அம்மாளை பற்றி சொல்லுகிற போது விவிலியம் இப்படி சொல்லுகிறது, தூய ஆவியாலே நிரப்பப்பட்டு அவள் பேசத் தொடங்குகிறார். தூய ஆவியின் தூண்டுதலால் அன்னை மரியா கடவுளின் தாய் என்பதை பிரகடனப்படுத்துகிறார் எலிசபெத்து. ஆம் அன்பிற்குரியவர்களே, புனித அல்போன்சோடு சேர்ந்து நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டியது கடவுளின் தாய் என் தாய். கடவுளின் தாய் என் தாய் என்கிற பெருமை நமக்கு இருக்க வேண்டும். ஒருவர் அன்னை மரியாவின் படத்திற்கு முன்பாக மிக பக்தியாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். மாதாவே, நீர் என் தாய் என்பதை எனக்கு காட்டும். மரியாவின் படத்திலிருந்து இப்படி குரல் வந்தது, மகனே, நீ என் மகன் என்பதை எனக்கு காட்டு. ஆம், அன்னை மரியா நம்மை அரவணைக்க காத்திருக்கிறார். அவர் லேடி ஆஃப் வெயிட்டிங் என்பதை பற்றி நேற்று இரவு பேராயர் சொன்னார். உதவி செய்ய, நம்மை பிள்ளைகளாகிய நம்மை அள்ளி அரவணைத்துக் கொள்ள, வேண்டிய தேவைகளுக்காக கானாவூரிலே தானே வலிந்து சென்று தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசிய அந்த தாய் நமக்கு உதவிட காத்திருக்கிறார். வாருங்கள், நம்முடைய மயிலை அன்னையின்
திருமுன் நின்று ஜெபிப்போம். அன்னையே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களையும் எங்களது குடும்பங்களையும் உமது தாய்க்குரிய அன்போடு எங்களுக்காக பரிந்து பேசி எங்களோடு பயணித்து எதிர்நோக்கின் பயணிகளாய் யூபிலி ஆண்டை தொடங்கியிருக்கிற எங்களுக்கு உம்மை போல நம்பிக்கையை எமக்கும் தந்து எம்மை வழிநடத்தும். எங்களது வாழ்வின் மேடு பள்ளங்களில், எங்களது வாழ்வின் இன்ப துன்பங்களில், எங்களது வாழ்வின் லாப நட்டங்களில் எங்களோடு பயணியும். நாங்கள் சோர்ந்து போகிற போது உமது தாயின் மடியிலே நாங்கள் இளைப்பாற எங்களுக்கு அருளும். இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்காக பரிந்து பேசி காத்திடும் தாயே என்று நாம் நமது திருமயிலை மாதாவின் முன் பக்தியோடு உரிமையோடு வேண்டுவோம். இறைவனின் தாய் என் தாய், அன்னை மரியே நீர் என் தாய் என்று உரிமையோடு அவரிடம் கேட்போம். எந்த தாயாவது குழந்தை கேட்பதை இல்லை என்று சொல்வாரா? வாருங்கள், நமது திருமயிலை மாதாவின் முன் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். நமக்காக பரிந்துரை செய்வார். திருப்பாடலில் சொல்வது போல, ஆண்டவர் நீங்கள் போகும் போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், இப்போதும் எப்போதும் உங்களை காப்பார் என்கிற நம்பிக்கையான ஆசீர்வாதமான செய்தியை உங்களுக்கு இந்த ஆண்டின் செய்தியாக தருகிறேன். ஆம், ஆண்டவர் நீங்கள் போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், இப்போதும் எப்போதும் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் காப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். உங்கள் இதயம் விரும்புவதையெல்லாம் இந்த நல்ல இறைவன் உங்களுக்கு இந்த ஆண்டிலே நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களுக்காக உங்கள் பங்கு தந்தையாக நான் பிரார்த்திக்கிறேன், இறை வேண்டல் செய்கிறேன். எழுந்து நின்று நம்முடைய இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை
அவர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, புலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு எல்லா அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு பெற்றுத் தருகிற ஆண்டாக, அமைதியும் சமாதானமும் நமது உள்ளங்களிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நாட்டிலும் உலகிலும் நிலவிடவும், எல்லா வளங்களும் பெருகிட வேண்டும் என்றும் நம்முடைய விண்ணப்பங்களை இறை தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புனித ஆண்டின் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசீர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே, எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தில் ஒளி என்றும் நிறைத்திருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளும் இன்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பு, மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாக நிலையாக பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர உம் அறைக்குடைகளை பொழிய வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, உம் நீதியின் ஏழை எளியோர் மீதும், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்விழந்தோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திட உம் அன்பின் ஒளியில் அகில உலகம் தழைத்தோங்க வேண்டும் என்று இறை இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து, படைப்பின் மேன்மையை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடத்திட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். என்ன தருவேன் நான் உனக்கு, சின்ன குழந்தை என் இயேசுவே. என்ன தருவேன் நான் உனக்கு, சின்ன குழந்தை
உள்ளமேலும் கோயிலை உனக்கு கொடுப்பேன் உயிரோடு வாழும் வரையில். உடல் பொருள் ஆவியெல்லாம் நீதானே என்னாலும் ஏது குறை. உள்ளமெனும் கோயிலை உனக்கு கொடுப்பேன் உயிரோடு வாழும் வரையில். உடல் பொருள் ஆவியெல்லாம் நீதானே என்னாலும் ஏது குறையே. கத்தி கவழும் தங்கரதமே முத்தம் தந்திட நித்தம் வருவே. ஆரிராரிராரிராரிரோ ஆரிராரிராரிராரிரோ. என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன குழந்தை இயேசுவே. என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன குழந்தை இயேசுவே. அன்னை மரியில் பாலகனே இந்த அகிலம் போற்றும் நாயகனே. அன்னை மரியில் பாலகனே இந்த அகிலம் போற்றும் நாயகனே. என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன குழந்தை இயேசுவே. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் ஒரு கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காணச் செய்கின்றீ. உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வான தூதர் புகழ்கின்றனர்.
தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாரும் ஆராதிப்போமே.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயாம் கடவுளின் தாயுமான அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின்
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. என்னுள்ள நீ வந்து அமர்கின்ற நேரம் என் கண்கள் புது பார்வை காணும். என்னுள்ள நீ வந்து அமர்கின்ற நேரம் என் கண்கள் புது பார்வை காணும். புது வாழ்வு என்னை வந்து சூழும். இனி வாழ்வது நீ அல்ல
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். வண்ணவான் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதலில் என்னை கூப்பிடும். உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவியும். ஆமென். புனித கன்னிமரியா கடவுளின் தாய் என்று அன்னை மரியாவின் தாய்மை பெருவிழாவில் புலர்ந்திருக்கிற புத்தாண்டு நமது வாழ்விலே எழுச்சியை, மகிழ்ச்சியை, நம்பிக்கையை, வெற்றிகளை நாம் எதிர்பார்த்து காத்திருப்பதையெல்லாம் பெற்றுத்தருகிற இறை அருளின் ஆசீர்வாதங்களின் ஆண்டாக அமைய உங்கள் அனைவருக்கும் எனது இதயமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், எங்கு இல்லாதார் இல்லாத நிலை வேண்டும் என்கிற வரிகள் இந்த ஆண்டு நனவாக, அந்த கவிஞனின் கனவு நனவாக மாதம் மும்மாறி பொழிய, மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ நம்மை ஆட்சி செய்கிறவர்கள் சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயம், சமய நல்லிணக்கம், மத சுதந்திரம் ஆகியவற்றை மதித்து போற்றி வளர்த்தெடுக்கிற, மக்களை, மக்களின் நலனை, மக்களின் எதிர்காலத்தை மையப்படுத்திய திட்டங்களை வகுத்தெடுத்து நம்மை வழிநடத்த நமது
நாட்டு தலைவர்களுக்காகவும் நாம் இந்நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டிலே நான் மறைவுரையில் குறிப்பிட்டது போல உங்கள் இதயம் விரும்புவதையெல்லாம் கடவுள் உங்களுக்கு அருள வேண்டும். நீங்கள் பயணிக்கிற எதிர்நோக்கின் பயணிகளாய் இந்த யூபிலி ஆண்டிலே பயணிக்கிற நீங்கள் செல்லுகிற பயண பாதை முழுவதும் வெற்றியின் மாலைகள் உங்கள் கழுத்துகளில் விழ உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். காலை 10 மணி, 11:30 மணி மற்றும் மாலை 5:30 மணிக்கு ஆங்கிலத்திலும், மாலை 6 மணிக்கு தமிழிலும் திருப்பலிகள் நடைபெறும். எதிர்வரும் ஜனவரி 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை புனித தோமையாரின் வணக்க நாள். அன்று மாலை 5:45 மணிக்கு திரு ஜெபமாலையும் தொடர்ந்து திருப்பலி, தேர்பவனி மற்றும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். அன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்க இருப்பவர்கள் பெரிய நாயகி மாதா அன்பிய இறை மக்களும் பொறுப்பாளர்களும். எதிர்வரும் சனிக்கிழமை, அதாவது 2ஆம் நாள், மன்னிக்கவும், நாளை வியாழன் மாலை 5 மணிக்கு நமது பங்கிலே உறுதி பூசுதல் அருள் அடையாளம் பெற இருக்கிற குழந்தைகளுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் தொடங்கும். நாளை தொடங்கி ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை இந்த சிறப்பு தயாரிப்பு வகுப்புகள் உறுதி பூசுதல் அருள் அடையாளத்திற்காக தயாரிக்கிற பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்கிறேன். தவறாமல் இந்த சிறப்பு பயிற்சி வகுப்புகளுக்கு வருபவர்களுக்கு மட்டுமே, அந்த குழந்தைகளுக்கு மட்டுமே உறுதி பூசல் அருள் அடையாளம் இந்த மாதம் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி திருப்பலியிலே நமது பேராயர் அவர்கள் இந்த அருள் அடையாளத்தை வழங்க வருகிறார். கவனத்தோடு பிள்ளைகளை இந்த தயாரிப்பு வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை பெற்றோர்களுக்கு நினைவூட்டுகிறேன். இறுதி மன்றாட்டிற்காக, ஆசீருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புலர்ந்திருக்கும் புத்தாண்டில் அன்னையின் பராமரிப்பில் பயணிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புத்தம் புது நல்லாண்டிடுவே வளமை காண்போம் நம் வாழ்வினிலே. உறவில் மகிழ்ந்து மனிதம் கண்டு உண்மை வாழ்வில் நிலைத்திடுவோம். புத்தம் புது நல்லாண்டிடுவே வளமை காண்போம் நம் வாழ்வினிலே. உறவில் மகிழ்ந்து மனிதம் கண்டு உண்மை வாழ்வில் நிலைத்திடுவோம். Happy New Year, 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 Happy New Year. கருவிலை தேர்ந்தெடுத்து காலம் யாவும் வழி நடத்தி நாளும் நாம் மகிழ்வோடு வாழும் நாளில் நிறைவோடு வாழ்வோம் அவரிலே. கருவிலை தேர்ந்தெடுத்து காலம் யாவும் வழி நடத்தி நாளும் நாம் மகிழ்வோடு வாழும் நாளில் நிறைவோடு வாழ்வோம் அவரிலே. எம்மை அழைப்பாரின் தந்தையே, உன் அருளில் நான் வாழவா. உன் அன்பே எல்லை உறவே ஆதாய் என்ன பணமுன் நீளமே. உன் அன்பே எல்லை உறவே ஆதாய் என்ன பணமுன் நீளமே. Happy New Year, 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 Happy New Year. மாண்பில் நாம் வாழ ஆசைகளை நாம்